நம்ம இன்னைக்கு எந்த கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா 2000 வருடம் பழமையான கோயில்னு சொல்லப்படுது. இந்த கோயிலில் பல அரிய வகை பொக்கிஷங்களான சில சிற்பங்கள்லாம் காணப்படுவதாக கேள்விப்படுத்த நம்ம இந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த கோயிலை இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு இந்த கோயிலோட அருமை பெருமைகளை கொண்டு சேர்க்க முடியாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை முழுசா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்றத எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலோட கொடிமரத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். இந்த கொடிமரத்துக்கிட்ட என்னென்ன சிற்பங்கள்லாம் அமைஞ்சிருக்குன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொடிமர தூணே பார்த்துட்டிங்கன்னா ஒரே கலரானதாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கொடிமரத்தில் இருக்கிற தூணில் எந்த இடத்துலையுமே ஜாயின்ஸோ பூசப்பட்டதுக்கு உண்டான தடயமோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கொடிமரத்தில் அனுமரோட சிலை பொறிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த கொடிமரத்தை சுற்றியும் இருக்கிற 4 தூண்களில் என்னென்னலாம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ராமரோட சிலை மற்றும் சில பெண் தெய்வங்களோட சிலை எல்லாம் தத்ரூபமாக பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்கள்லாம் எப்படி தான் அந்த காலத்தில் வடிவமைச்சாங்கன்றதை நினச்சாலே ரொம்பவும் பிரமிப்பாகவும் இருக்குது. மேலும் இந்த கொடிமரத்தில் சில சிற்பங்கள்லாம் என்னை பிரமிப்படைய வச்சுச்சு. அப்படிப்பட்ட சிற்பங்களில் ஒன்று தான் இந்த அனுமர் சிலை. இந்த ஒரு அனுமர் சிலையை பார்த்துட்டிங்கனாலே தெரியும் இந்த கோயில் எத்தனை பழமையான கோயில் அப்படின்றது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில சிற்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. சாமி இந்த நடனம் ஆடக்கூடிய சாமி மாதிரி அமைப்பு, யானை, இது ஒரு யாழி மாதிரி இருக்குது. இது வேடன் இது ஒரு வேடன் மாதிரியோ இல்லை ஒரு சிப்பாய் மாதிரியோ இருக்குது. ஒரு மிருகத்தை கொல்ற மாதிரி ஈட்டியை வச்சு குத்தி கொல்ற மாதிரி இருக்குது பாருங்களேன், ஈட்டி மாதிரி அமைப்பு. இது ஒரு யானை, இதெல்லாம் ஒரு யானை போன்ற அமைப்பாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளிகளோட படங்கள்லாம் அன்னைக்கு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா மயில் போன்ற அமைப்புலேயே வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு தும்பிக்கை மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். இது ஒரு அமைப்பே மயில் மாதிரியும் இருக்குது, வாத்து மாதிரியும் இருக்குது. இது எந்த அமைப்புன்னு தெரியல, புதிராக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கு பாருங்க. இந்த முகப்பு மண்டபத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக யானை படங்கள் தான் அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கு. அதுபோக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யாழி மாதிரி இருக்கு பாருங்களேன், தெரியுதா? யானை மேலே பாகன் போகிற மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. பாகன் உட்காந்துருக்க மாதிரி தெரியுதா? இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு கலாயை வச்சு பூசி அதோட இதெல்லாம் ஜாயின்ஸை பூசுறன்ற பேரில் அந்த சிற்பங்கள் மேலே வச்சு இது பண்ணிட்டாங்க, சிதிலமடைய வச்சுட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சங்கிலி மாதிரி பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். ஃபுல்லாகவே சங்கிலி ஆட்டம் தூணில் செதுக்கியிருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்திலலாம் எப்படி இந்த மைன்யூட்டாக இங்கே பாருங்கள், இந்த கேப்புக்கும் இடையில ஒரு மணிகுண்டு மாதிரி எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது மக்களே. என்னையும் கவர் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிங்கமோட வாயை பிளந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை ஒரு வேடன் கொல்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். இது துப்பாக்கி மாதிரி இருக்கு. அன்னைக்கு காலகட்டத்தில் துப்பாக்கி இருந்துச்சா என்னன்னு தெரியல, இருந்ததாலும் இது ஒரு ஈட்டினே நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஈட்டியை வச்சு ஒரு சிங்கத்தை வேட்டையாட போற மாதிரி இருக்கு. ஒரு வேடனோ ஒரு சிப்பாயோ இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி யாழி போன்ற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய யாழி, சிங்க யாழி மாதிரி இருக்கா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக யானைகள் தான்.
இது யானை படம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நந்தியோட படம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நந்தி வந்து பூஜிக்கிற மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 மிருகங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி, ஒரு நந்தியும் ஒரு யானையும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது திமிழ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது யானையோட அமைப்பு, இது திமிழ் கொண்டதுனால நந்தியோட அமைப்பு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இந்த 2 மிருகங்களும் சண்டை போடுற மாதிரி தனித்தனியாக செதுக்கிறது வேற இருந்தாலும் கூட, இந்த 2 மிருகமும் சண்டை போட்டு தன்னோட உருவமைப்பு வந்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மறைச்சிட்டிங்கன்னா, யானையை மறைச்சிட்டிங்கன்னா இது ஒரு நந்தி முகம் மாதிரி தெரியும். அது இந்த சைடு நந்தியை மறைச்சிட்டிங்கன்னா அது யானை முகம் மாதிரி தெரியும். இந்த சிற்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ரேராக இருக்கக்கூடிய சிற்பங்கள் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சிற்பங்கள் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மக்களே. அதுக்கு அடுத்து இருக்கிற மண்டபம் மாதிரி வச்சுக்கங்களேன், திண்ணையெல்லாம் அமைப்பு முற்றம் மாதிரி திண்ணையெல்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கதவு மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு மக்களே. அதுக்கு என்ன சான்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்துட்டு அந்த கதவோட கொண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொண்டி மாதிரி இருக்கிற அமைப்பு அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அந்த கதவுகள்லாம் எங்கே போச்சு அப்படின்றது தெரியாத ஒன்றா தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கொண்டு போய் லாக் பண்ணுற மாதிரி. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு மலர் வளையம் மாதிரி டெக்கரேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆடு மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு யாழி மாதிரி இருக்குது பாருங்களேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு யானை வந்துட்டு பொக்கையை கொண்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். பொக்கையை கொண்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. 2 யானையும் மீட் பண்ணிக்கிற மாதிரி. இது ஒரு யாழி மாதிரி, சிங்க யாழி மாதிரி. இது ஒரு யானையை வந்துட்டு அது பின்தொடர்ந்து போகிற மாதிரி. இது ஒரு பூக்கள் மாதிரி. இது பாருங்க, இது ஒரு சிப்பாயே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு தொப்பியெல்லாம் போட்டு ஒரு மனுஷன் இருந்திருக்கானா அதை வேட்டையாடுற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த யாழியை வந்து மனுஷன் வந்து வேட்டையாடுற மாதிரி இருப்பாருங்க. கையில் ஈட்டி இருக்குது, மேலே தொப்பியெல்லாம் போட்டுருக்கு. அப்படின்னும் போது ஒரு சிப்பாய் மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய விதமாக கூட இது இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த யாழி மாதிரி இருக்கு பாருங்க. யாழிக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். மனுஷன் தொப்பி போட்டுக்காரு. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய யாழி இருக்கு. இந்த இடத்துல அந்த இதுக்கு முன்னாடி மண்டபத்தில் பார்த்த இடத்துல மாதிரியே ஒரு பாகன் வந்துட்டு இது தொப்பி, அவர் வந்துட்டு கையில் இருக்கிற ஒரு ஈட்டியை வச்சு இந்த மிருகத்தை கொல்ற மாதிரி இருக்கு. இங்கே 2 யானையை வந்துட்டு இந்த யானையை வந்துட்டு பின்னாடி ஒரு யாழியோட பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. இந்த யாழியும் இந்த யானையும் பார்த்தீங்கன்னா, யானையை விட இந்த யாழி வந்துட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இந்த வடிவமைப்பு வந்துட்டு தென்படுது. இந்த இடத்துலலாம் இந்த கலவையை வச்சு பூசி இது என்ன உருவமைப்பு அப்படின்றதவே மறைச்சிட்டாங்க. யானையெல்லாம் இருக்கு பார்த்துங்க. மான் மாதிரியும் இது ஒரு ஆடு மாதிரியே என்னன்னே தெரியல. இது தலை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உருவமைப்புல இருக்கு. இதெல்லாம் யானைகள் தான். இந்த இடத்துல வந்து இது ஒட்டகம் தெளிவாகவே தெரியுது பாருங்க. கிட்ட வாங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு உருவமைப்புல இருக்கு. ஒரு யானை மேலே வந்துட்டு அந்த இதெல்லாம் உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, போடுவாங்கல்ல பாகன் உட்கார்றதுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு தெளிவாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கீழே வந்துட்டு மயில் மாதிரி இருக்கிறது. மயிலோட முகமைப்பே பார்த்துட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தும்பிக்கை மாதிரிலாம் வந்திருக்கு. இது வந்து ஒரு சிப்பாய் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த முகமைப்பே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நந்தியோட முகமைப்பு மாதிரி இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கனாலே தெரியும், நல்லா வித்தியாசமாக இருக்குது. இந்த மண்டபமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கருங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கோயில் கட்டணும்னா பல லட்சங்கள் செலவாகுது அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான செலவினங்கள் எழுதுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் ராஜாக்கள் எப்படித்தான் இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக இந்த கோயிலோட காம்பவுண்ட் சுவர்கள் தான் எப்படி சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்குன்னு பாருங்கள். இது முன்னாடி முகப்பில் இருக்கக்கூடிய விமான அமைப்பு. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா காம்பவுண்ட் சுவரே இல்லை. காம்பவுண்ட் சுவருக்கு பதிலாக அந்த கற்கள்லாம் வந்து விழுந்து கிடக்கிறதா நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இந்த சிற்பங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முதலையோட பல் இருக்கிற மாதிரி
குமாச்சி எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எப்படிலாம் வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்கன்னு நினச்சாலே மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் 2 சைடுமே அந்த கர்வ் டிசைன்லாம் கொடுத்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு அந்த காலத்தை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தாலே பிரமிக்கிற கூடிய விஷயமா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராமர் சிலை மாதிரி வில்லெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பார்த்தா தெரியுதுங்களா? ஆனால் எதுவுமே வந்து காலப்போக்கில் அப்படியே சிதிலம் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த தூணை சுற்றியுமே பல தெய்வங்களோட சிலை வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண் தெய்வத்தோட சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு ஆஞ்சநேயர் சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சைடு ஒரு பெண் தெய்வத்தோட சிலை. இது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா எப்படி தான் இந்த டிசைன் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாலே கணிக்க முடியல அந்த காலகட்டத்தில். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு பல் போன்ற ஒரு இதுதான் குமாச்சியாக இருக்கிறது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இது ஃபுல்லாகவே இந்த தூண் ஃபுல்லாகவே ஒரு சிங்கம் போன்ற இது, யாழி போன்றது, ஒரு அனுமர் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல் விமானத்தில் பார்த்துட்டிங்கன்னா செங்கலை வச்சும் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த விமானங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா தானியங்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு கிடங்கு மாதிரி வந்துட்டு தான் இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. கோயில்கள்லாம் அன்னைக்கு சயின்ஸ் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் கூட ஒரு எதிர்காலத்தில் வர பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனாகவும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அன்னைக்கு ராஜாக்கள்லாம். கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த மண்டபம், அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள்லாம் இருக்குது. இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஞ்சநேயர் சிலை, யாழியோட படங்கள், அந்த தூணுக்கு வந்துட்டு 4 பக்கமும் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு தூண் மேலே அந்த இதை வந்து உட்கார வச்சு அதுக்கு மேலே ஒரு தூணை உட்கார வச்சு மேலே டாப் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரே தூண் செட்டப்பாக இருக்குது. இதுலேருந்து கீழே வரைக்கும் ஒரே தூணாக இது பண்ணி போட்டிருக்காங்க. இந்த தூணில் வந்துட்டு நிறைய தெய்வங்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் சிலை மாதிரி ஒரு உருவமைப்பு இருக்குது. பார்த்தாலே தெரியும் பாருங்க. இது மனுஷன் மாதிரியும் இருக்குது, மிருகம் மாதிரியும் இருக்குது. இது ஒரு குத்த வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது பாருங்க. கிட்ட கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். தெரியுதுங்களா? அரக்கன் மாதிரி இருக்குது, ஆந்தை கண் மாதிரி இருக்குது. இது என்னன்னே தெரியல, கும்பலாக இருக்குது. இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல இது நாயா இல்லை ஓனாயா அப்படின்றது சரியா தெரியல. இது கழுத்தில் வந்துட்டு ஸ்ட்ராப்லாம் கட்டியிருக்காங்க. இடங்கள்ல பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. மேலே வந்து விமானங்கள் மேலே டாப் பார்த்துட்டிங்கன்னா கருங்கற்களால் மூடியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்பவுமே அந்த காலத்தில் இது எப்படி எடுத்து வச்சுருப்பாங்க. இன்னைக்கு காலத்துக்கு நம்ம கிரெயின்லாம் யூஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அன்னைக்கெல்லாம் மனுஷங்களை யூஸ் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு எப்படி எடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் மயில் போன்ற அமைப்புலாம் வரைஞ்சிருக்காங்க. யானை போன்ற அமைப்பு, யானை தான். இந்த இடத்துல வாங்களேன். இது ஒரு கிளி மாதிரியும் இருக்கு, நந்தி மாதிரியும் இருக்கு. பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு கிளி மாதிரி தான் இருக்கு, ஆனா முகம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா வேற மாதிரி இருக்கு. ஒரு நந்திக்கு இருக்கிற முகம் மாதிரி இருக்கு. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கு. இந்த இடமா பார்த்துட்டிங்கன்னா இது டிராகன் மாதிரி, டிராகனா இல்லை என்னன்னே தெரியல. இது எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி, பாம்பா டிராகனான்றதே தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது தலை போன்ற அமைப்பு, இது வால் மாதிரி போகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இந்த இடத்துல மீன் யாழி மாதிரி இருக்கு பாருங்க, பாண்டியரோட சின்னம் மாதிரி மீன் மீன் சின்னம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்றது தெரியல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஒரு ஒரு பறவை, கழுகோ பறவையோ மீன் தெரியுதுங்களா. மீன் சின்னம் வந்துட்டு நிறைய பண்ணிருக்காங்க பாருங்க. மீன் இங்கே இருக்கு பாருங்க. மீன் சின்னம் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய காணப்படுது. இது கோயிலை கட்டினது ஒருவேளை பாண்டியர்களாக கூட இருக்கலாம், அந்த நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டதா இருக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க, மீன் சின்னம் தெரியுதா. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடத்துல வந்து மீனோட சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது இது பாண்டியர்கள் கட்டின கோயிலா கூட இருக்கலாம், இல்லை இந்த மண்டபத்தை கூட பாண்டியர்கள் கட்டியிருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளோட சின்னமான சங்கெல்லாம் இருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த தூண்ல. இது கோயிலோட முகப்பு வாயில். இதைத்தான் நம்ம தாண்டி அடுத்த பக்கம் சைடில் போக போகிறோம். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கட்டிட்டு பாதியோட விட்டமா இருக்குது இந்த கோயில். இந்த வாயிலுக்கு இடையில பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரமெல்லாம் வளர்ந்துருக்கு. மரம் வளர்ந்ததுனால இந்த இதுக்குண்டான கேப் பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற கேப்போட இந்த மரம் வளர்ந்து பெருசாக இருக்குது. அதுக்கிடையில பாம்புகள்லாம் வந்துட்டு தங்கியிருக்க மாட்டிருக்கு. பாம்போட சட்டைகள்லாம் அதில் இடத்துல காணப்படுது. நம்ம அடுத்த மண்டபத்துக்கு வந்துட்டோம். அடுத்த இந்த வாசலெல்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்கள்லாம் எப்படி விழுந்து கிடக்குதுன்னு பாருங்க, எவ்வளோ சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. இந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணது சுண்ணாம்பு கற்கள் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு காலகட்டத்தில். இன்னைக்கு வேற யாரோ புனரமைக்கிறேன்னு சொல்லி வந்து கலவையெல்லாம் வச்சு பூசி அதோட இதெல்லாம் வந்துட்டு தொன்மையெல்லாம் வந்துட்டு அழிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே செங்கற்கள்லாம் பார்க்க முடியும் முன்னால். இந்த கோயில் வந்துட்டு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. பெயிண்ட்லாம் பூசியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அது அப்படியே கைவிட்டுட்டு போன மாதிரி இருக்குது. யாருமே வந்து சாமி கும்பிட வராத மாதிரி இருக்குது இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா. இது பின்னாடி ஒரு கோயில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அந்த கோயில் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா மதில் சுவரெல்லாம் இடிஞ்சு கிடக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கற்கள் வந்து சிதிலம் அடைஞ்சு கிடக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக செடி புதர் மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு அமைப்பு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த கற்கள்லாம் விழுந்ததுனால அந்த சுரங்கம் போன்ற அமைப்பு வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க வரும்போது. பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு யாழி போன்ற அமைப்பெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு குதிரை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி, இது ஒரு யாழி போன்ற அமைப்பு மாதிரி, இது ஒரு விமானம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கல்லில் எப்படி கீழே சிதிலம் அடைஞ்சு கிடக்குன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இடம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்குது. இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகிலூட்டக்கூடியதாக தான் இருக்குது. இடமெல்லாம் பாலடைஞ்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, பாம்பு வந்துட்டு சட்டையை கழட்டி போட்டு போயிருக்கு. இந்த இடமெல்லாம் வந்துட்டு பாருங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வச்சு பூசினதுக்கு அப்புறம் அதுக்கு உள்ள இருந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா இதாக இருந்திருக்கு. இந்த ஒரு இன்னைக்கு காங்கிரீட்லாம் போடுறோம்ல அந்த கலவை மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கல்லெல்லாம் பாருங்க, அது கேப் விட்டு சேத்துல மணிஞ்சு தள்ளிட்டு கீழே விழுகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, பாம்பு சட்டை இருக்கா மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இந்த பக்கம் ஒரு சிறிய பாம்பு இருக்கு. இந்த இடத்துல நிறையா பாம்புகள் வந்துட்டு வசிக்கக்கூடிய இடமா இருக்க மாட்டிருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முனிவரோட சிலை வந்துட்டு
கீழாப்புல செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு புதர்மா இருக்கிறதுனால இதோட பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாமையே போயிருமோ அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு அச்சம்னால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்து போட வந்திருக்கோம். இதெல்லாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெருமாளா இல்லை யாருன்னு தெரில, இந்த கடவுள்னு தெரில, அவங்களோட சிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்க்கறக்கே புதுசாக இருக்குங்க இந்த இடமே. இந்த இடத்துக்கு பின்னாடி நம்ம வந்திருக்கோம், அந்த மண்டபத்துக்கு பின்னாடி. அதுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அது இன்னொரு மண்டபம் மாதிரி இருக்குது, ஆச்சாரம் மாதிரி. அந்த சைடு ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். எதுவும் சுத்தமாக புதரமாக இருக்குங்க. இந்த இடத்துலலாம் வந்துட்டு கால் வச்சு போகிறதுக்கே கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும். ஏன்னா பாம்பு சட்டைகள் அதிகமாக காணப்படுறதுனால இந்த இடமே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. தனியாலாம் யாரும் வராதிங்க இந்த இடத்துக்கு, நண்பர்களோடு வாங்க. அதுவும் பார்த்து வந்து இந்த இடத்துக்கு பார்த்து வந்துட்டு போங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான துளசி மாடமாக இருக்குங்க இந்த இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், துளசி மாடம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ராமர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரச மரம் வந்துட்டு வேர்கள் தான் ஃபுல்லாக படர்ந்து தான் இந்த கோயிலே வந்து சிதிலமடைய வச்சிருக்கு. பார்த்தீங்களே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் அங்கே மாதிரி போகுதுங்க என்னமோ. இடத்துல துளசி மாடம் இருந்திருக்கு, அதுக்குண்டான அடையாளங்கள்லாம் பாருங்க. ராமர் இடத்த பார்த்தீங்களா தெரியும் பாருங்க, ராமர் லட்சுமணர் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ராமர் லட்சுமணர் கூட வந்துட்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பிரதிபலிக்கிற விதமாக தான் இது பண்ணியிருக்காங்க. இது என்ன சாமிகள்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சுதான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து வணங்கிட்டு போயிருக்காங்க மக்கள். வணங்கிட்டு போகிறதுனால தீபங்கள்லாம் ஏற்றி வழிபட்டுருக்காங்க பாருங்க. ராமர் லட்சுமணர்லாம் இருக்கிற மாதிரி, இது பெண் தெய்வங்கள் இருக்கிற மாதிரி, ஹனுமர் இருக்கிற மாதிரி, கோதண்டராமர் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒன்று வாயில் பீப்பி வச்சுட்டு புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருக்குது. இது குபேரர் சில மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். இந்த இடம் பாருங்க, இந்த தூண்களை தாங்குற மாதிரி. ஒரு நிமிஷம். மன்னர் வரும்போது ஊதி வரவேற்பாங்க, அந்த வெயிலோட இது பிரதிபலிப்புனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தூணை தாங்கி இருக்கிற மாதிரி. அது ஆளி வந்துட்டு அந்த தூணை தாங்கி இருக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அகோரமாக இருக்கிற மாதிரி, அகோரம் மாதிரி இருக்கா இல்லை அது என்ன தெய்வங்கள்னு தெரில. அது ஃபுல்லாகவே அந்த தூண்களை தாங்கி இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இடையில வந்து ஒரு யாழி படம்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு மண்டபத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க. புதுசாக இருக்குது, நம்ம செங்கல் மாதிரிலாம் வச்சு அந்த காலத்தில் கட்டினாங்களா இல்லை இப்போ சமீப காலத்தில் கட்டினாங்களான்னு தெரில. ஒரு தொட்டியெல்லாம் இருக்குது, தொட்டி போன்ற அமைப்பு, தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக இருந்திருக்கலாம். இது மண்டபத்துக்கு அடுத்த சைடு போகிற மாதிரி இருக்குங்க. இது அஞ்சு ஒரு வாசலாகவும் இருந்திருக்கலாம். கிழக்கு வடக்கு தெற்கு 4 புறங்கள்லையும் வந்து வாசல் சுவர் அமைச்சதுக்காக இருந்திருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி குறைஞ்சு கதவு மாதிரி இது வைக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரே கல் மாதிரி இருக்கு பாருங்க, ஃபுல்லாகவே ஒரு கதவெல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் செய்யறதுக்கு ஆட்கள் இருந்திருக்காங்கனாலே அது பெரிய விஷயமா தாங்க இருக்கு.
பாருங்க, ஃபுல்லாகவே எல்லாமே கருங்கற்கள் தான். இன்னைக்கு கருங்கற்கள் மண்டபமெல்லாம் கட்டணும்னா பல லட்சங்கள் செலவாகுது, பல கோடிகள் செலவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துலாம் பாருங்க, நாய் சிலையா என்னென்ன சரியான்னு தெரியல, என்ன மிருகங்களோட சிலைன்னு தெரியல. பாம்பு சுத்தி இருக்கு. ஒரு பாம்பு சுத்தின மாதிரி ஒரு பெண் தெய்வத்தோட சிலை. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாங்க மக்களே. பாருங்க, இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்ன அமைப்பில் இருக்குன்னே தெரில. மிருகங்கள் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. பாம்பு இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புதர் மங்கன மாதிரி இருக்கு மக்களே. பாருங்க, இதெல்லாம் கலண்டு விழுந்திருக்கு. பாருங்க, இதெல்லாம் சிலை இருந்தது தான், ஆனால் அதெல்லாம் அந்த கற்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. பாருங்க, பாருங்க, இது ஒரு கோயில் தான். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும், பீடம் வைக்கிறதுக்கு உண்டான செட்டப் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள லிங்கம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே பயப்படுற மாதிரி தான் இருக்கு. எருளண்டி இருக்கு, இதோட சிலை இருக்கு, பாம்போட சிலை இருக்கு, இந்த இடத்துல ஒரு பெண் தெய்வங்களோட சிலை இருக்கு. இதெல்லாம் இதுக்கப்புறம் மது சபை கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது கலாவை வச்சு பூசியிருக்காங்க. பாம்பு இது ஒரு தெற்குப்புற வாசலாக இருந்திருக்கலாம் மக்களே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு வாசலாக தான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அன்னைக்கு 10 நாள் தெரியும். இது ஒரு முற்றம் மாதிரி இருக்கு, திண்ணை மாதிரி உட்காந்துக்கிற செட்டப். ஆனால் இதுலேயும் நம்ம மக்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தையும் வர்றதில்லை. கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருந்தாலே போதும், நம்மளாலே வந்துட்டு உட்காந்து மதுப்பிரியர்கள்லாம் வந்து தண்ணி அடைச்சதுக்கு உண்டான இடம்லாம் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டிலாக தான் இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க. அதனால தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க மக்களே. இது நம்ம எதிர்கால நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம சந்ததியினருக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இது ராஜாவா இல்லை என்ன சிலைன்னு தெரியல மக்களே. தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிலையெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்கு. கோதண்டராமர் சிலையாகவும் இருக்கலாம். பாருங்க, இது 2 நாயோ நரியோ இன்னும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. பாருங்களேன். இதுதான் மக்களே, இந்த கோயில் தான் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அதையும் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பாதினாலே தெரியும், அது மேலே 3 இதெல்லாம் போர்வையெல்லாம் அப்படியே இருக்கு. கும்பாபிஷேகம் பண்ணாங்களா இல்லை என்ன ஏதுன்னே தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கோபுரத்துக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் உள்ள மண்டபத்தையும் அன்னைக்கு காலகட்டத்தில் உள்ள மண்டபத்தையும் பாருங்களேன். இந்த காலகட்டத்தில் உள்ள இதுக்கு நிகராக வந்துட்டு அன்னைக்கு காலகட்டத்திலே கட்டியிருக்காங்கன்னா, அன்னைக்கு வாழ்ந்த மக்கள்லாம், மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகான்கள்னு தான் சொல்லணும். மண்டபமெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட
பல நூற்றாண்டு வருடங்களாக வந்துட்டு தாண்டியும் அப்படியே நிலச்சி நிற்கிது அப்படின்னா அதோட கட்டுமானங்கள்லாம் எப்படி இருந்துக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க மக்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக தூண்கள்லாம் வந்து விழுந்து கிடக்குது, பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு சில தூண்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில தெய்வங்களோட இதெல்லாம் பொறிச்சிருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, அனுமனோட படம் பார்த்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. லிங்கம் சில மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில வீடு குடியிருப்புகள்லாம் இருக்குது மக்களே. ஆனால் அவங்க மக்கள் நினச்சாலும் கூட இதை நீட்டாக சுத்தமாக பராமரித்து வச்சுக்கலாம். ஆனால் அவங்களும் அதுக்கு முன் வரலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நம்ம எங்கெங்கேயோ இருக்கிற பொக்கிஷங்களை தேடி நம்ம பயணம் பண்ணுறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பொக்கிஷங்களை நம்ம மறந்துடும்ன்றது தான் இதுலேருந்து உண்மையாக தெரியுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக சரிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது மக்களே, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையினால கீசு சரிஞ்சு விழுந்திருக்கலாம், இல்லை வேர்கள் வந்து நல்லா ஊறி இதாகும் போதும் கூட சரிஞ்சு விழுந்திருக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் சுவரோட இது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக இடிஞ்சிச்சு மக்களே. இந்த வடக்கு புறம் இருக்கிற மதில் சுவர்கள் ஃபுல்லாகவே இடிஞ்ச நிலையில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே பார்த்தோம்ல மக்களே, அந்த மண்டபம் மாதிரி இந்த சைடு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா அதுவும் சிதிலம் அடைஞ்ச நிலையில தான் இருக்குது. உள்ளெல்லாம் வந்துட்டு சில வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் நடமாட்டம் வந்து போயிட்டு தான் இருக்குது மக்களே. ஆனால் வந்துட்டு ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அது எனக்கு தெரியும். ஒரு விமான அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுமானம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஆனால் அன்னைக்கு கட்டுமானமெல்லாம் வந்துட்டு நிலச்சி நிற்குதுன்னா எனக்கு எதுவுமே கலப்படங்கள் இல்லை அப்படின்றதான் தரிசனமான உண்மை. பார்த்தீங்கன்னா மீன் யாழி மாதிரி முதலை யாழி மாதிரிலாம் இருக்கு பாருங்களேன், அது எங்களுக்கு தெரியும். பாருங்க, ஆஞ்சநேயர் அதுக்கு மேலே தூண்களை தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி சில பாம்பு படங்கள், தேவதைகள் படங்கள்லாம் இருக்கு பாருங்க, முனிவரோட எல்லாமே இருக்கு, சித்தர்கள்லாம் இருக்காங்க. முதலையெல்லாம் இருக்கு பாருங்க, முதல்ல மேலே மீன் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு.